இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமண்ட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குட்டீஸ்க்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ் வெளில வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது செய்யறதுக்கு நான் ஒரு 2 கப் மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்ச மாவில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா சூடான எண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் இதில் ஊற்றி நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாறினதும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதேமாரி பண்ணும்போது ஆயில் எல்லா மாவுலேயும் நல்லா கோட் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி கல்லில் தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தியை தேய்க்கும் போது ஒட்டுற மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. ஃபோர்க்கை வச்சு இந்தமாரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம எண்ணெயில் போடும்போது பூரி மாரி உப்பாமல் இருக்கிறதுக்காக இதுமாரி பண்ணுறோம். இப்போது நான் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா கூட நீங்கள் குட்டி மூடி ஏதாவது வச்சு குட்டி குட்டியாக அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாரி ஒரு கரண்டி பேக் சைடு இல்லைன்னா கத்தி வச்சு எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. இது பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒட்டிகிட்டு இருக்க மாரி இருக்கும். எண்ணெயில் போட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் தனித்தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு. பபிள்ஸ்லாம் அடங்கின உடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான டைமண்ட் பிஸ்கெட் நம்ம வீட்டிலேயே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.